நம்ம சுதந்திரம் 90 வருட நீண்ட போராட்டத்தில் வந்தது. அந்த காலத்தில் மகாத்மா காந்தி, நேதாஜி, சுப்பிரமணிய பாரதி போன்றோர் நாட்டுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க. இன்னைக்கு நம்ம அரசியல் சுதந்திரம் பெற்றிருக்கோம். ஆனா நிதி சுதந்திரம் பத்தி யோசிச்சோமா? நிதி சுதந்திரம் அப்படின்னா என்ன? கடன் இல்லாம வாழ்வது, உங்கள் கனவுகளை நிறைவேற்ற போதுமான பணம் வைத்திருப்பது. ஸோ வேலைக்காக நம்ம வேலை செய்யாம நம்ம விருப்பத்துக்காகவே நம்ம வேலையை செய்வது. ஸோ இன்னைக்கு நம்ம நிதி சுதந்திரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சுதந்திரம் 1947 இந்திய பங்குச்சந்தையின் BSE சென்செக்ஸ் 100 புள்ளிகளுக்கும் கீழே தான் இருந்துச்சு. இன்னைக்கு 80,000க்கு மேலவே இருக்கு. 1991ஆம் ஆண்டுல லிபரலைசேஷன் பிறகு நம்ம பொருளாதாரம் ராக்கெட் போல வளர்ச்சி அடைஞ்சிச்சு. டாடா, ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ் நிறுவனங்கள் அப்போ முதலீடு செஞ்சு இருந்தீங்க அப்படின்னா, ஸோ உங்க முன்னோர்கள் செஞ்சு இருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு அவங்க கோடீஸ்வரா இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஓகேங்களா? ஸோ நம்ம சுதந்திர போராட்டத்தில் இருந்து நாம 3 பெரிய பாடங்களை கற்றுக்கலாம். அதாவது பங்குச்சந்தை ரிலேட்டடா நான் சொல்றேன். திட்டமிட்ட போராட்டம், அதே போல நம்ம திட்டமிட்ட முதலீடு. சுதந்திர போராட்டம் ஒரு நாள் வேலை இல்லை, நீண்ட கால திட்டம். அது போலவே நம்ம முதலீடம் ரொம்ப நீண்ட நாள ஸ்கோப்போட வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். 90 வருஷம் காத்திருந்து நம்ம சில மாதம் பங்குச்சந்தையில இயந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். ஓகேங்களா? ஸோ அப்படி வரக்கூடாது. நம்ம லாங் டைம் ப்ரோஸ்பெக்டிவ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? சுதந்திரத்துக்கு நம்ம சேமிப்பு, முதலீடு, செலவு எல்லாம் ஒரே திசையில இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய பினான்சியல் ஃப்ரீடம் நன்மையா அமையும். ஓகேங்களா? ஸோ பிராக்டிக்கல், அதாவது சேமிப்பு, அது மட்டும் இல்லாத முதலீடு, வங்கிகளை பணம் வச்சிருக்கிறது எல்லாம் 5% அதுக்கும் குறைவாக தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ அது இல்லாம நம்ம முதலீடு செய்யும்போது மியூச்சுவல் ஃபண்டு, இண்டெக்ஸ் பாண்டு இதெல்லாம் 12% மேல கிடைக்குது. ஸோ நம்ம முதலீட்டை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு அதுல முறையான ஒரு முதலீட்டை செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு பிக்ஸட் டிபாசிட்டை விட நல்ல நிலைமையில நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க கோல்டு, பாண்டு, ரியல் எஸ்டேட்டு இதுல முதலீடு செய்யறது ரொம்பவே உத்தமமானது. ஓகேங்களா? ஸோ நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேல சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்தியா வளர்ந்தால் பங்குச்சந்தையுமே வளரும். இதை நம்ம கிளியரா புரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ டிஃபென்ஸ் செக்டர் ஸ்டாக்ஸ் பாரத் எலக்ட்ரானிக்ஸ், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் இப்போ இதெல்லாம் ரொம்பவே வளர்ச்சி வீதம் அதிகமா போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரினியூவபிள் எனர்ஜி, அடானி, கிரீன் பவர் இதெல்லாம் இந்திய எதிர்காலத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா நிறுத்தக்கூடிய பங்குகள். ஓகேங்களா? சுதந்திர தினம் நமக்கு ஒரு நினைவூட்டல். அதாவது சுதந்திரம் ஒரே நாள்ல கிடைக்கல, அதே ஒரு திட்டமிட்ட முயற்சியால தான் வரும். அதனால 1947 நம்ம நம்முடைய முன்னோர்கள் அரசியல் சுதந்திரம் தந்தாங்க. 2025 நம்ம குழந்தைகளுக்கு நிதி சுதந்திரத்துக்காக போராடுவோம். ஸோ நிதி சுதந்திரத்தை திட்டமிட்டு நம்ம வருங்கால குழந்தைகளுக்கு எதிர்காலத்துல அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணாத விதத்துல சிறந்த முறையில முதலீடு செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில நம்ம அவங்க கேரியரை உருவாக்குவோம். ஸோ இந்த வரப்போகும் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு என்னுடைய இது ப்ரீ மெசேஜ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.